ஏய் அத நான் அப்படி குத்து குத்து இருக்கிற மருந்த சந்தன மாதிரி ஆடுறா. அப்பா நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். வைத்தியரையா இங்க கொஞ்சம் வாங்கல. இவங்களோட ஒரு அக்க போரா போச்சு. எதுக்குடா கூப்பிட்ட? வயிறு எரியுதுங்க. என்னடா சாப்பிடுற? மீன் குழம்பு. யாரு கொடுத்தா? நான் தாங்க கொடுத்தேன். எதுக்கு கொடுத்த? நாக்கு செத்து போச்சுன்னு சொன்னாரு. ராத்திரிக்கு இவனும் செத்து போயிருவா. இவனை தூக்கிட்டு போ. திங்கிறான் பாரு. குறாதா ஏய்யா அவன் மட்டும் கோழி பிரியாணி திங்கிறான். ஏன்டா கோழி மூட்ற? அவன் கோழி மூட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ என்னடா சாப்பிடுற? பிரியாணி. ஏண்டா இதென்ன முனியாண்டு விலாசம் நினைச்சிட்டீங்களா? அவன் மீன் குழம்பு சாப்பிடுற, நீ பிரியாணி சாப்பிடுற. குறாதா என்னடா வியாதி உனக்கு? பிபி. பிபி இருந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பிபின்னு ஊதிடுவாங்க. ஏமா அவன் கேட்கறான்னு கொடுக்குற அறிவில்ல? அவர் தாங்க ஆசைப்பட்டு கேட்டாரு. ஆசைப்பட்டு கேட்டானா விஷத்தை கொடு. என்ன படுற? ஏன் இந்த ஆளு பிடிக்கிட்டே இருக்கிறான்? எத்தனை நாளைக்கு தான் இந்த மூலிகை அரைச்சு உருண்டை உருண்டையா உருட்டி 1 ரூபா 2 ரூபாய்க்கு எப்ப வித்து எப்ப பணக்காரனா வருது? பேசாம நாட்டு மருந்து அரைக்கிறத விட்டுட்டு நாட்டு வெடிகுண்டு செய்யலாம். அதுக்கு தான் இப்ப கிராக்கி. 4 பில்டிங்க்கு வச்சமா, 4-5 பேர் மேல வீசினமா, 4-5 லட்சத்தை சம்பாதிச்சமான்னு இருக்கணும். இந்த வைத்தியருக்கு பொழைக்கவே தெரியல. ஆமா ஆமா. பாலு யோ பாலு பாலு நிலையா உனதான். என்னம்மா கூப்பிட்டு பேசாம நிக்கிறீங்க? என்ன பாலுக்காரரு பால் கொடுக்க போறீங்களா? ஆமா, வீட்டுக்கு வீட்டு பால் ஊத்தாம என்ன பாத்தீங்களா ஊத்துறேன்? என்னம்மா என்னைக்கு இல்லாம எந்த கேள்வி கேக்குறீங்க? நான் கேட்கணும்னு நினைச்சா கேட்டுடுவேன். அம்மா பால் என்ன வெள்ளையா இருக்கு? அம்மா சுத்தமான பாலுமா? சுத்தமான பாலுன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்துமா கிண்டலுக்கு இந்த கேள்வி கேக்குறீங்க? சரி, இப்ப உங்களுக்கு எத்தனை லிட்டர் வேணும்? எனக்கு இந்த லிட்டர் கணக்குல வேணாம், அப்படியே மொத்தமா வேணும். அப்படியே வா. ஏன்னா எனக்கு இந்த பாலு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா பால் இல்ல பால். யோ நான் அப்படித்தான் சொல்லுவேன். வரட்டா பாலு? அம்மா பாலு அது கொண்டு போய் வீட்டுல கொடுத்துரு. சார் போஸ்ட். மா போஸ்ட். என்ன யாரையுமே காணும்? யாராவது இருந்தா லெட்டர் கொடுத்து ஒரு 50 ரூபாய் கடை வாங்கலான்னு பார்த்தா உள்ள யாருமே இல்லையா? யோ இது பிச்சைக்காரன் மரவன். சாரி, அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன். மீனு மீனு ஏமா மீனு உன்னை எங்க வந்து இங்க உட்காருக்க? வாங்க தம்பி, என்ன வேணும்? மீனா? ஆமா, என்னென்ன மீன் இருக்கு சொல்லுங்க, வளைச்சு பிடிச்சு வாங்கிடுறேன். கெண்டை மீன் இருக்கு, கெளுத்தி மீன் இருக்கு, வெறா மீன் இருக்கு. உங்களுக்கு என்ன மீன் வேணும்? எந்த மீனா இருந்தா நல்ல மீனா கொடுங்க. எல்லாமே நல்ல மீன் தான். சந்தேகமா இருந்தா தொட்டு பாரு கண்ணு. நான் விலைக்கு வாங்காம எதையும் தொடறது இல்ல. நீ என் தங்க மாத்த சில இருக்க அதை வாங்காதுக்கு முன்னாடியே அதை போட்டு கிண்டி கிழங்கு எடுத்துட்டு வாங்காமே போட்டு போயிருங்க. பாட்டி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா வாங்குற மாதிரி தெரியலையே. என்ன பாட்டி மீன் ரொம்ப துள்ளுது? வெறா மீன் அப்படித்தான் துள்ளும். கழுத்தை பிடிச்சி அமுக்குனா சரியா போகும். அமைக்கிறோம். ஏன் பாட்டி கெண்ட மீன்ல செதில் ஜாஸ்தியா இருக்கும் போல் இருக்கு? 2 வாரம் சேர்த்து தான் சரியா போகுது. வாங்கிட்டு போய் உரசாம வருவானா? ஆமா, கிலோ என்ன விலை? விளையாதுக்கு கேட்டுக்கிட்டு ஓ மீன் ஆச்சா அள்ளிட்டு போறாச்சா? அப்போ எல்லாத்துலயும் சேர்த்து 2 கிலோ கொடுங்க. அப்பாடா விக்கலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்து இந்த மீன் உனக்குன்னு கொடுத்து வச்சிருக்கு. ஆமாமா. இந்தாங்க பாட்டி வச்சுக்கோங்க, நான் வர்றேன். பாட்டி மீன் வாங்க காசு இருக்கான்னு கேட்டோட சொல்லுங்க. காசு இருந்தா மட்டும் எதையும் வாங்கிட முடியாது. எதுக்கும் கொடுப்பன வேணும். உனக்கு ஒரு பால்காரன், எனக்கு ஒரு மீன். நல்லா சொல்லிட்டு போறப்பா. ஓஹோ, நான் அன்னைக்கு பால்காரனை வச்சு வம்பு பண்ணதுனால இன்னைக்கு மீன் கடையை வச்சு வம்பு பண்றியா? பாக்கலாம். வாங்க சார். மீன் மீன் மீனா? மீனான்னு கேட்டேன். மீன் மீன் பார்த்து வெட்டி குழம்பு வைக்க போறாங்க. வெட்டி குழம்பு வைக்க போறாங்களான்னு கேட்டேன். ஆமா ஆமா, மத்தியானம் சாப்பிட வந்திருக்க. ஆமா, எனக்கு ஏதாவது போஸ்ட் வந்திருக்கா? வரலையே. இன்னைக்கு வரலையா? பாலு, நீ கவர்மெண்ட் வேலைக்கு மனு போட்டு வேலைக்கு ஆர்டர் வந்துடுச்சான்னு கேட்கறதே வேலையா வச்சிட்டு இருக்க. என்ன பண்றது? கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுன்றது காட்ட கையில பிடிக்கிற மாதிரி. இருந்தாலும் முயற்சி வீண் போகாது.
சரி நான் வரேன். ஒரு 50 ரூபா கொடு. போஸ்ட் வந்துச்சான் கிடதுக்கா? கடனாத்தான். கடனா? தரேன் தரேன். இந்தாங்க வர்றேன். கட்டுக்கட்டா மணியாளர் பணத்தை கொடுத்தாலே டீ குடிக்க 1 ரூபாய் கொடுக்காது இந்த ஊர்ல. கேட்ட உடனே 50 ரூபாய் பணத்தை கடனா கொடுத்துட்டு போறான். இந்த நல்ல மனசுக்காவது அவனுக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கணும். கவர்மெண்ட் என்ன மீனா, யார தேடிட்டு இருக்க? இல்ல, பாலு இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க, அதான் பார்த்தேன். இந்த பக்கமா செவத்த கண்ணோட போனாரு. ஏய் என்ன டீ கொடுப்பா, எக்ஸ்ட்ரா ஒரு புறவிட அவனுக்கு. டேய் உங்ககிட்ட டீ வேணா, பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு வா. சீக்கிரம் போ. வேணாம், உனக்கு இந்த கடை டீயே போ. என்னாச்சு? ஏப்பா ஏதோ ஒரு வண்டி வருதே. யாரு? வண்டி நிறுத்து. டீ கடைக்காரரு, ஒரு டீ போடுங்க. தாங்க வேணுமா லைட்டா வேணுமா? நான் வள்ளிமலை கோயில்ல தான் இருப்பேன், அங்க 1 மணி நேரம் இருப்பேன். அம்மா டீ தாங்க வேணுமா லைட்டா வேணுமா? அதான் 1 மணி நேரம் இருப்பேன்னு சொல்றேன்ல. பாத்தீங்களா, பசியான இடத்துல பிறந்த பொண்ணு அதான் சம்மதம்லாம் பேசிட்டு இருக்குது. அதான் என்ன சொல்றேன், டீ போடுறேன். ஏமா டீ லைட்டா வேணுமா தாங்க வேணுமா? உன் டீ வேணும், ஒண்ணு வேணும், வண்டி ஏரியா. இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. தெரியல என்ன அந்த பொண்ணு கோயிலுக்கு ஒண்ணு தான் வர சொல்லிட்டு போகுது. அப்படியா? இந்த நடிக்கிற வேலை தானே என்கிட்ட வேணாங்கிறது. யார் அடிக்கிறது? சரி சரி மழுப்பாம சீக்கிரம் கிளம்பு 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 கிளம்பு. நீ வேறடா, எனக்கு வேற வேலை இல்லையா? எனக்கு வண்டியா நிறைய வேலை இருக்கு. ஆமா, உன் வேலை வண்டியில தான் இருக்கு. இந்த டீ சாப்பிடு. 2 டீ அவனுக்கே கொடுங்க. உன் டீயை ஒரு நாள் சாப்பிட்டுருக்கேன், இது கொடுக்குறேன். என்ன டீ கடைக்காரரா, சௌக்கியமா இருக்கிறேம்மா. ஒரு டீ போடுங்க. போட்ட டீ இருக்கு, சாப்பிடுங்க. போட்ட டீ எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு புதுசா தான் வேணும். இத பாருங்க, நான் குளத்தாங்கரையில இருக்கிற மாந்தோப்புக்கு போறேன், 1.5 மணி நேரம் இருப்பேன், புரிஞ்சுதா? 1.5 மணி நேரம். அப்ப நான் வரட்டுமா? டீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், டீ எனக்கு வேண்டாம், நான் வரட்டுமா? வர்றேன். தம்பி என்ன சொல்லிட்டு போகுதுன்னு புரியுதா? உனக்கு புரியுதா? புரியலையே. வேலையா பாடுறேன். என்னங்கப்பா இது? ஏய் நில்லு, எங்கடி போற? என்னடா இது, ஊர்ல இருக்கிறவங்க பூரா எங்க போறேன்னு எங்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. கட்டின பொண்டாட்டி என்கிட்ட சொல்லாம போற. எங்க எடுத்தம்மா, நேத்து பொண்ணு தனியா சந்தைக்கு போயிருக்கா, கூட போகாம எங்க போயிருந்த? இல்லைங்க, எங்க அப்பா கூட காட்டுக்கு மூலிகை வரைக்கும் போனானுங்க. ஏன் நீ உங்க ஒப்பனை சேர்ந்து மூலிகையில டீசல் கண்டுபிடிக்க போறீங்களா? உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கிறேன்? என் பொண்ணு எங்க போனாலும் வந்தாலும் கூடவே போகணும், கூடவே வரணும் சொல்லிருக்கிறேன். இனிமேல் என் பொண்ணு தனியா போனா சட்டியா நீ வச்சுட்டுயா. இங்க பாரு மீனா, உனக்கு ஐஸ் வேணும்னு சொல்லி இருந்தா நான் வீட்லயே ஐஸ் பேட்டரி வச்சு கொடுத்துருப்பேன். இனிமேல் ரோட்ல கிடைக்கிற கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிடுறத நான் பார்த்தேன். கொப்பனா இருக்க மாட்டேன். டாடின்னு கூப்பிடுங்க. பிட் அடிச்சுனுங்க. அதெல்லாம் கொப்பங்கிட்ட வச்சுக்கோ. இதுக்கு தான் சொந்தக்கார பிள்ளைங்களை வீட்டுல வச்சு கூடாங்கிறது. நீ சாப்பிடுமா. என்னடா பீஸ் போன பல்ப் மாதிரி வந்து நிக்கிற? நீங்க பாட்டுக்கு சந்தையில ஆளுகளே விட்டு விட்டு ஆயா உட்காந்துட்டு சாப்பிடுறீங்க. நம்ம ஆளுகள்லாம் பால் அடிச்சு நொறுக்கிட்டாங்களா? நீங்க வேற, நீங்க இருந்திருந்தீங்கன்னா உங்களையும் சேர்த்து அடிச்சு நொறுக்கிருப்பான். என்னடா சொல்ற? பாலுகிட்ட அடி வாங்க முடியாம நம்ம ஆளுகள்லாம் ரவுடி தொழில் ராஜினாமா பண்ணிட்டு ஓடி போயிட்டானுங்க. அந்த அளவுக்கு அடிச்சுட்டானா? பின்னு விட்டால. பாலு உண்மையிலேயே ஒரு வீரன். நீ என்ன அவனை தூக்கி வச்சு பேசிட்டு? ஆமா, ஒரு சின்ன பப்பா இடுப்பு தூக்கி வச்சு நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு. ஏங்க என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல? அதனால தான்டா ஒண்டிமுத்து சின்ன வயசுல இருந்து உன்னை கூட வச்சிட்டு இருக்கிறேன். இங்க பாருங்க, செத்தாலும் வவ்வாலு தான் பிடிய விட்டு கொடுக்காதுங்கிற மாதிரி நீங்க செத்தாலும் உங்க கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்ககிட்டயே அவன் முறைக்கிறான்னா அவன் சும்மா விடக்கூடாது. ஆமாண்டா ஒண்டிமுத்து, அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும். வச்சிட்டேன். வாங்க, கை கால கழுவிக்குங்க. கழுவுங்க. இந்தாங்க, தொடச்சுக்குங்க. கொடுங்க. நீ எப்படா வந்த? இப்பதான் வந்தேன். ஏமா, என்ன அப்பா கவனிப்பு எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? ஏங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏய் நீ சுமாரி. டேய், சந்தையில நீ ராமசாமி ஆளுங்களை அப்படி கவனிச்சப்போ பெத்தப்ப நான் இது கூட கவனிக்க கூடாதா? அதுக்கு யார் சொன்னா? ஸ்டார் டிவில. டேய், ஒலவாய மூடலாம், ஆனா ஊர்வாய மூட முடியாதுடா. எவன் எக்காடு கட்டு போனா உனக்கு என்னன்னு சொல்ல வரீங்க? அது எனக்கு தெரியுது.
என் கண்ணுக்கு முன்னாலே ஒரு அணியை அடக்கும் போது அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதுலயும் சின்ன வயசுல இருந்தே நல்லவனா வளர்த்துட்டீங்க பாருங்க. அதுதான்டா மகனே நான் பண்ண பெரிய தப்பு. அன்னைக்கே எங்க அப்பன் பேச்ச கேட்டிருந்தா அமெரிக்காலயோ லண்டன்லயோ நான் போய் செட்டில் ஆயிருப்பேன். இவளையும் கட்டிக்கிட்டு உன்னையும் பெத்துக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. பாத்தியாமா, உன்னை கட்டிக்கிட்டு என்ன பெத்துக்கிட்டு அவஸ்தையா? கேட்டு சும்மா இருக்கே. அதானே டேய், நான் உனக்கு தனியா நான் அவன்கிட்ட மாட்டி விடுறேன். திட்டினா அப்பதான் மாட்டி விடுவேன். டேய் அவர்கிட்ட என்னடா வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு? உனக்கு பசியா இருக்கும், வா சாப்பிடலாம். நான் வெட்டி பேச்சு பேசுறேனா? என்ன? கட்டின பொண்டாட்டியும் மதிக்கல, பெத்த மவனும் மதிக்கல. அடியே, அவனை வெட்டி பேச்சு பேச்சு ஊர் சுத்தாம எழுதி போட்ட வேற என்னாச்சு போய் பாத்து வர சொல்லு. ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? வரும்போது கேட்டு வந்துட்டேன். அடுத்த வாரம் வரும் இருக்காங்க. வேலை கிடைக்கணும் பேசிக்கிறேன். போடா. ரொம்ப முறுக்காங்க, மீச கையில வந்துட போகுது. டேய்,